Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இங்கிலீஷ் யூனிட் 6 ப்ரோஸ் ஜனவரி மந்த் போர்ஷன் இல்லைங்களா, ஃப்ரம் 0 to infinity biography of ஸ்ரீனிவாச ராமானுஜன். ஸோ இந்த ப்ரோஸோட புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் இன்சைட் த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, புக் பேக் இல்லாமல். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். வாட் வாஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த கிளாஸ்மேட்ஸ் டு ராமானுஜன்ஸ் கொஸ்டின்? ஸோ என்னவா இருக்கும் அந்த ரியாக்ஷனா, தெர் வாஸ் அ ரோர் ஆஃப் லாஃபர் இன் த கிளாஸ். ஃபுல்லாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தென் வாட் டிட் த இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பாஸ்கரா ப்ரூவ்? Bhaskara proved 0 divided by 0 gives infinity. That is the answer. Number 3, where did Ramanujan get Looney's trigonometry book from? Ramanujan got Looney's trigonometry book from his college library. College library. Then 4, where did Ramanujan do his mathematical problems? Ramanujan used to do problems on loose sheets of paper or on a slate. எங்க அந்த mathematical problems work out பண்ணி பார்ப்பாங்கன்னா, ஒரு loose sheets தனியாக நோட்டில் இல்லாமல் பேப்பராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லூஸ் ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர், அப்படி இல்லைனா ஸ்லேட்டில். Number 5, what were the subjects neglected by Ramanujan in college? ராமானுஜன் நெக்லெக்டட் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வேண்டான்னு ஒதுக்குனார, நெக்லெக்ட் பண்ணாரு அப்படின்னா, ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஃபிசியாலஜி. Number 6, which university granted him a fellowship of ₹75 a month? The University of Madras granted him a fellowship of ₹75 a month. ஸோ சிங்கிள் வேர்டு மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங், ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நீங்கள் ஆஸ் பர் த ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே சென்டம் வாங்கலாம். சரிங்களா? Number 7, what did Ramanujan send to G.H. Hardy? Ramanujan sent a letter in which he set out 120 theorems and formulae. It included the Riemann series, a topic in the definite integral of calculus. Number 8, who discovered a rare mathematical genius in Ramanujan? Hardy and his colleague J.E. Littlewood discovered a rare mathematical genius in Ramanujan. ஓகேங்களா? ஹார்டி அண்ட் ஹிஸ் கொலீக் J.E. Littlewood தான் ஆன்சர். அடுத்தது, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் சென்டென்ஸ் ஆர் 2 பேஜ் நம்பர். அதாவது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் உங்களுக்கு 156 இருக்கும். why did the students laugh at Ramanujan? ஏன் ராமானுஜனை பார்த்துட்டு அவங்கள பார்த்து சிரிச்சாங்க அப்படின்னா, ராமானுஜன் asked, if no banana is distributed among no one, will everyone still get one banana? So the student laughed at him. இதுதான் ஆன்சர். Second question, why did the teacher compliment Ramanujan? Ramanujan had asked a question that had taken mathematicians several centuries to answer. So the teacher complimented him. ஸோ அவங்களே ரொம்ப செவரல் செஞ்சுரிஸ்னால் அதிகமான செஞ்சுரிஸ் தேவைப்படும், பல நூறு ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணவே தேவைப்படுன்ற மாதிரி. அதனால் காம்ப்ளிமெண்ட்டை அவருக்கு அவங்க டீச்சர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க ராமானுஜனுக்கு. அடுத்து, வாட் டிட் ராமானுஜன் டூ ஆஃப்டர் ரீடிங் த புக் ஆன் ட்ரிக்னோமெட்ரி? After reading the book on trigonometry, Ramanujan began his own research and came forth with theorems and formulae that was not given in that book. சரிங்களா? once again, after reading the book on trigonometry படித்த பிறகு ராமானுஜன் began his own research, அவரோட சொந்த ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணார் அதாவது trigonometryக்கு, and came forth with theorems. trigonometry நிறைய தியரம் இருக்குது, ஃபார்முலா இருக்கு இல்லையா, சைன், காஸ், டான், அந்த மாதிரி. ஸோ தட் வாஸ் நாட் கிவன் இன் தட் புக்கில் இல்லாததும் இவர் ஓன் ரிசர்ச்சில் கொண்டு வந்தார். அண்ட் தென் ஃபோர்த் கொஸ்டின், வாட் டிசப்பாயிண்டட் ராமானுஜன்ஸ் ஃபாதர்? Ramanujan neglected other subjects such as history, English and physiology. So he failed twice in his first year arts examination in college. This disappointed his father. So Ramanujan அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஃபிசியாலஜியில் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நெக்லெக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் எக்ஸாமினேஷனில் 2 தடவை அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. அதுதான் அவங்களோட ஃபாதரோட ஒரு டிசப்பாயின்மெண்ட். Fifth one, how did Ramanujan manage his paper crisis? Ramanujan managed his paper crisis by using even scraps of paper which he found lying on the streets,
Sometimes he used a red pen to write over what was written in blue inkல எழுதுனதை திரும்ப ரீரைட் ரெட் பென்ல எழுதுவாரு. சரிங்களா? Question number 6. Why were Ramanujan's application for jobs rejected? Ramanujan's application for jobs were rejected as no one could understand what was written in his frayed notebooks. Why was Ramanujan sent back to India? Ramanujan was suffering from the then uncurable disease tuberculosis, so he was sent back to India. So TB-னால அவர் சஃபர் ஆனதுனால அவரை வந்து இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க. Then answer the following questions in about 80 to 100 words. B. Okay, page number 156ல இது இருக்கு. Ramanujan was born in Erode in Tamil Nadu on December 22nd, 1887. He was a mathematical prodigy. Even his senior students visited his house to get their difficulties in mathematics solved. Second point. ஓகேங்களா? பாயிண்ட் வைஸ் எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். The third point. And then fourth, at the age of 13, he mastered Loni's trigonometry. He worked out his problems on loose sheets of paper or on a slate and jotted the results down in his notebooks. One of his senior friends showed him synopsis of elementary results in Pure Applied Mathematics book by George Shoebridge Carr. He began to work on the problems given in it. This book triggered the mathematical genius in him. ஸோ ஃபஸ்ட்டு அவர் எங்கே பிறந்தார், அதுக்கடுத்தது அவர் ஒரு மேதை, கணித மேதை. அடுத்து நிறைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மேக்ஸில் இருக்கிற டிஃபிகல்ட்டியான ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்கும்போது சால்வ் பண்ணது. அடுத்து 13 ஏஜில் வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரியை ஒர்க் பண்ணார், நிறைய பேப்பர்லேயும் ஸ்லேட்லேயும் ஒர்க் அவுட் பண்ணார். அதுக்கடுத்து ஒரு புக்கு கொடுத்தாங்க, அந்த புக்கில் ரிசர்ச் பண்ணி நிறைய அவருக்கு அதுதான் வந்து அந்த புக்கு தான் வந்து அவரை ட்ரிகர் பண்ணுச்சு. ஸோ கொண்டு வந்தது, அவரோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கில்லை வந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். லேட்டர் ஹி காட் அ கிளரிக்கல் ஜாப் இன் த மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட்டில் கிளர்க்காக வந்து ஜாப் கிடைச்சது. ஃபார் ஹிஸ் ரிசர்ச் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கிராண்டட் ஹெம் ஃபெலோஷிப் ஆஃப் ₹25 a month. ஸோ அப்போல்லாம் ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அப்போது யூனிவர்சிட்டி அந்த ரிசர்ச்காக 25 ஒரு மந்த்துக்கு அவங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொடுத்தாங்க. Ramanujan had sent his 120 theorems of formulae to the grand mathematician G.H. Hardy of Cambridge University. They had discovered a rare mathematical genius in Ramanujan. They invited him to London. With their help, Ramanujan started his research at Cambridge University. So, அவருடைய ஸ்கில்லை தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இவரோட ஒரு ரேர் ஜீனியஸ் லண்டனுக்கு இன்வைட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் த டிசீஸ் டியூபர்குலோசிஸ். ஸோ ஹி வாஸ் சென்ட் பேக் டு இந்தியா அண்ட் டைட் அட் த ஏஜ் ஆஃப் 32ல இறந்துட்டாரு. Then second, narrate the association of Ramanujan with G.H. Hardy. Ramanujan had written a letter to G.H. Hardy of Cambridge University with 120 theorems and formulae. Hardy and J.E. Littlewood discovered a rare mathematical genius in Ramanujan. They helped Ramanujan's passage and made arrangements to stay at Cambridge University. அங்கே ஸ்டே பண்ணவும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. யாருன்னா ஹார்டியும் ஜேஇ லிட்டில்வுட். இது 2 மார்க் கொஸ்டின்ஸ்லேயே நம்ம இப்போ தான் பார்த்தோம். In the company of Hardy and Littlewood, Ramanujan could forget much of hardship he had to endure. His achievements at Cambridge include the Hardy-Ramanujan-Littlewood circle method in number theory-ல தெரியும். ஸோ இதுதான் 2 நமக்கான டீட்டெயில் கொஸ்டின், அதாவது ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஸ்டின். ஸோ பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுனீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம், இன்சைட் த புக் கொஸ்டின்ஸ், அண்ட் தென் புக் பேக் இருக்கிற 2 மார்க் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்தோம். ஸோ பேராகிராஃப் கொஸ்டினுக்கு அடுத்தது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இது ஒரு ஜென்ரல் பேராகிராஃப் கொஸ்டின். நான் வந்து என்னால் படிக்கவே முடியாது அப்படின்றவங்க, ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ், ஐ மீன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க இந்த பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட் இதை எழுதுங்க. ராமானுஜன் வாஸ் born in Erode on December 22nd, 1887. He was a mathematical prodigy. He worked out his problems on loose sheets of paper or on a slate. இது 3மே 2 மார்க் இது வரைக்கும் படிச்சிருக்கோம். அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் granted him fellowship of ₹25 a month. இதுவும் ஒரு 2 மார்க்கில் வந்துருச்சு. ஸோ his achievements at Cambridge include the Hardy-Ramanujan-Littlewood circle method. Hardy and J.E. Littlewood discovered a rare mathematical genius in him.
Ramanujan was suffering from tuberculosis. He was sent back to India. சரிங்களா? ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட் காமன் பேராகிராஃபாக நீங்கள் ப்ரோஸ்து படித்து வச்சுக்கோங்க. ஒன்லி ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ். ஓகே, மற்றவங்கெல்லாம் நீங்கள் அந்த கொஷின் படிச்சுக்கோங்க. மேம் இது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை படிச்சுட்டு எழுதுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபார் 5 மார்க்ஸ் யூ கேன் கெட் ஒரு 1.5 2 மார்க்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸ்லோவில் ஒன்லி ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ். ஸோ ரிமைனிங் புக் பேக் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ்.